இப்போ நானே இயேசுவா வர்றேன், இயேசு போட்டோ வச்சுக்கிட்டு இவர் தாங்க எங்கள் கடவுள், நீ என்னையா அப்படின்னு என்ன வந்து குத்த வந்தேன்னா, டே அது நான் தாண்டா அது அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் குத்துவார். இவர் கடவுள், நீ மனுஷன், உனக்கு இன்னொரு குத்து இருக்கு பாரு, இவருன்னு சொன்னவர் அதனாலே அவர் குத்து அப்படின்னு குத்திடுவான். இப்படித்தான் இயேசுவே குத்துனாங்க. நீ கடவுளோ அப்படின்னு சொல்லி சமாரண ஒரு குத்து குத்துனாங்க. அப்ப மீண்டும் அவர் கடவுள் தான் சொன்னாரு, மீண்டும் இன்னொரு குத்து அவருக்கு. கர்த்தரே ஏற்றுக்கொண்டார் எதை? சிலுவைய. அதை ஏன் ஏற்றுக்கொண்டார்னா என்ன வடிவம்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு தெரியாதனாலதான் நீங்க எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. தெரியும், பணி செய்யறாரு, வர்றாரு, களத்துல நிக்கிறாரு, தன்னை கும்பிடுங்கிறதெல்லாம் முக்கியம் தாண்டி மக்கள் கீழ்நிலையில இருக்கிறாங்க, மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கிட்ட போனா, உன்னை நாங்க இறைவனா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்க கடவுள் வந்து வேற அப்படின்னு அவர் பேரை சொல்றாங்க. ஆபிரகாம் பேரை சொல்லிட்டு கல்லை தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப ஆபிரகாமே நான் தான் அமைச்சு விட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் இன்னும் 2-3 கல்லை சேர்த்து தூக்குறாங்க. அப்ப புரியுதுங்களா? அப்ப என்ன மாதிரி சூழல்களில் மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இதே ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்கு. களத்துல நான் நிக்கிறேன், வெளிச்சமா நிக்கிறேன், வேலை செய்யணும், மக்கள் கையில இருக்கிற பொருள் எல்லாம் பழைய பொருளா இருக்கு, இந்த காலத்துக்குள்ள பொருளை கொடுக்கணும் அப்படின்னு நான் போராடுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் எனக்கு பெஸ்ட், இவர் தான் பெரிய குருநாதர், இவரோட தான் நான் 1 வருஷமா இருக்கிறேன், இவர் தான் எனக்கு ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் தான் எனக்கு நவாப்பழத்தை கொடுக்குறாரு, இவர் தான் எனக்கு நுங்க கொடுத்துட்டு இருக்காரு, இவர் தான் எனக்கு வந்து ஊஞ்சல்ல வந்து தேன் ஆட்டுறாரு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனது இவர் தான், என் பிள்ளை வந்து இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கிறதுக்கு இவர் தான், இவரால தான்